தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடர்களாக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். கடமையும் நீதியும் கை கழுவ அங்கே கயமையும் பொய்யும் தீர்ப்பெழுத. கடமையும் நீதியும் கை கழுவ அங்கே கயமையும் பொய்யும் தீர்ப்பெழுத. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை. கடமையும் நீதியும் கை கழுவுகின்றது. உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்று பிறரை திருப்பிடாமல் மன்னிப்பின் மேன்மையை உயர்த்திய சூரியனை என்னை விட்டு வெளியே போ என்று விரட்டும் முற்செடிகள். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே மகளே, குணமாக்கினேன், உயிர்ப்பித்து எழ செய்தேன். பாவம் செய்யாதே என்றேன். உன் பாவத்தையும் சுமந்து என்னைப் போல் வாழ மாட்டாயா என்று வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். எனக்கே இந்த நிலை என்றால் பாவம் நீ என்ன செய்வாய்? மகனே மகளே, எந்த சூழ்நிலைகளிலும் பிறரை தீர்ப்பிடாமல் அநியாயங்களுக்கு எதிராகவும் உண்மைக்கு சான்றாகவும் பாவமற்ற வாழ்வை வாழ்ந்து என்னாலும் என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து எந்நாளும் பிறரை தீர்ப்பிடாமல் பிறர் நலனில் அக்கறை கொண்டும் பிறரை உமது மனநிலையிலிருந்து புரிந்து கொண்டும் அன்பு பாராட்டி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். சுமை சுமப்பவரே வாருங்கள் என்று அழைத்தவர் சிலுவை சுமக்கின்றார். சுமை சுமப்பவரே வாருங்கள் என்று அழைத்தவர் சிலுவை சுமக்கின்றார். எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. தோள்களில் தவழும் சிலுவை. பொல்லா வேதனையிலிருந்தும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் விழுந்து விடாதபடிக்காய் நமது எல்லா பூரண பாவ அழுக்குகளையும் மரண ஓலங்களையும் சுமத்துகின்றனர். சிலுவையாய் இயேசுவின் தோளின் மீது. இயேசுவின் குரல். என் அன்பு மகனே மகளே, உன் வாழ்வில் எத்துணை சவால்கள், சுமைகள், பாரங்கள் உன்னை அழுத்தினாலும்
இதோ எல்லாவற்றையும் சுமந்து உன்னை மீட்க நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து உன் பாவத்தை கழித்து ஒளியை ஏற்றி அன்பை பெருக்கி என்னைப் போல் வாழ முயன்று என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா துன்பத் துயரங்களிலும் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களிலும் மனம் தளர்ந்து விடாமல் உம்மை எந்நாளும் பற்றி கொண்டு முன்னோக்கிச் செல்ல வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். விழுந்தது வல்ல இறை மகனா, பாவ பலுவை சுமக்கும் மனுமகனா. விழுந்தது வல்ல இறை மகனா, பாவ பலுவை சுமக்கும் மனுமகனா. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். மூன்றாம் நிலை. வீழ்ந்து கிடக்கும் மானிடத்தை எழுப்ப மண்ணை முத்தமிடுகிறார் இயேசு. தீமையில் விழுந்தே கிடக்கும் இந்த மானிடத்தை எழச் செய்ய எல்லோருடைய பாவ சுமையையும் சுமந்தவர் இங்கே வீழ்ந்தே கிடக்கவில்லை, மீண்டும் எழுகின்றார். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, பாவத்திலும் பாவத்தை விளைவிக்கும் சூழ்நிலைகளிலும் வீழ்ந்தே கிடக்காமல் உன் பலவீனத்தை நலனாய் மாற்றிட நான் உனக்காய் மீண்டும் எழுந்தது போல நீயும் மனம் மாறி என்னை நோக்கி எழுந்து வருவாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, பாவ வாழ்க்கையையும் தீய எண்ணங்களையும் செயல்களையும் களைந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். அன்னை மகனிடம் பகிர்ந்ததென்ன, இறை மகனும் தாயிடம் பகிர்ந்ததென்ன. அன்னை மகனிடம் பகிர்ந்ததென்ன, இறை மகனும் தாயிடம் பகிர்ந்ததென்ன. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான்காம் நிலை. ஈன்றவளின் தரிசனம். ஈன்றெடுத்த பிள்ளையானாலும் அகிலத்தோர் அனைவருக்கும் தாயாயிற்றே. ஆகையால் என்னவோ மானிடம் மீட்பு பெற ஈன்றெடுத்த பிள்ளையை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற கையளிக்கின்றார் அன்னை. இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, பெற்ற தாய் தகப்பனை கலங்க செய்யும் யாவரும்
என்னிடத்திலிருந்து தூர செல்கின்றவரே, வாழ்வில் எந்த சூழ்நிலைகளிலும் அவர்களை கைவிடாமல் உன் பொருட்டு அவர்கள் பெருமை கொள்ளவும், உன் பிறப்பை எண்ணி அவர்கள் மகிழ்ந்திடவும், என் பிள்ளை இருக்க எனக்கென்ன கலக்கம் என்ற மன உறுதியை அளிக்கும் அளவுக்கு சிறந்ததொரு வாழ்வை வாழ்ந்திடுவாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுக்கு சிறந்த பெற்றோரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எந்நாளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை அளவு கடந்த அன்பு செய்யவும், அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் நின்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். சிலுவையை சுமக்க தோள் கொடுத்தார், அவர் சிந்தையில் இரக்கம் யார் கொடுத்தார்? சிலுவையை சுமக்க தோள் கொடுத்தார், அவர் சிந்தையில் இரக்கம் யார் கொடுத்தார்? எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா, எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5ஆம் நிலை. தோள் கொடுக்கும் தோழன். தானே முன்வந்து செய்தாலும் சரி, அது கட்டாயத்தின் பேரில் செய்தாலும் சரி, உதவி என்பது உதவித்தானே. இதோ தோள் கொடுக்கும் தோழனாக சீமோன். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, தேவையில் இருப்போருக்கும் துன்பத் துயரத்தில் வேதனையுறும் எவருக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்திடவும், இயலாவிடினும் அவர்களுக்கு ஆறுதலாக நிற்கின்ற பொழுது உங்கள் வடிவிலே அவர்கள் இறை அருளை உணர்ந்து வாழ்வில் முன்னோக்கி செல்ல உத்வேகம் பெறுகிறார்கள் என்பதை மனதிலிருத்தி, பிறரின் துன்ப நேரத்தில் அவர்களுக்கு தோள் கொடுத்து வாழ்வாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் ஈன்ற பொழுது உதவாமல் விலகிச் சென்ற நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களால் ஈன்ற உதவியை தேவையில் இருப்போருக்கு தன்னார்வமாக செய்திடவும், துன்பத்தில் இருக்கும் எங்கள் அடுத்திருப்போருக்கு துணையாக நிற்க எங்களை தகுதியாக்கி தேற்றிட உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். இரக்கமும் துணிவும் சேர்கையிலே அங்கே இறைமகன் திருமுகம் பார்த்திடலாம். இரக்கமும் துணிவும் சேர்கையிலே அங்கே இறைமகன் திருமுகம் பார்த்திடலாம். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா, எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 6ஆம் நிலை.
வீர பெண்மணி வெரோனிக்கா பெண்மையின் அடையாளமாம் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஜாதி, மதம், மொழி, இனம் இவையெல்லாம் தவிடு பொடியாகிவிடுமே அன்பின் முன்னே. இறைமகன் இயேசுவின் வல்ல செயல்களுக்கோ இத்தகைய பாடுகள் என்று எதையும் பொருட்படுத்தாமல் விரைந்து சென்று இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். வெரோனிக்கா தன் பிறப்பின் பேறு பலனை அடைகிறாள், வரலாற்றில் இடம் பிடிக்கிறாள். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, பிறருக்கு உதவ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ எனக்கே செய்கிறாய் என்பதை மறவாதே. நேர்மையாளர்களின் நன்மைகளை உரக்க சொல்கின்ற மனநிலையை பெற்றவர்களாகவும் தயக்கங்களையும் தடைகளையும் உடைத்து மனதார பிறருக்கு உதவி செய்து எனக்குகந்த அன்பு பிள்ளையாய் வாழ முயல்வாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, கருணையும் பாசமும் நேசமும் அளவில்லா அன்பும் இறை ஆட்சியை தழுவிக்கொள்ள இலவசமாக நீர் எங்கள் மனங்களுக்கு தந்த உதவும் கரங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்குள்ளே இருக்கும் மனிதநேய உள் உணர்வுகளை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். பாரினை மீட்டவர் விழுகின்றார், அதை பார்த்திடும் வானவர் அழுகின்றார். பாரினை மீட்டவர் விழுகின்றார், அதை பார்த்திடும் வானவர் அழுகின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை மண்ணை முத்தமிடுகிறார். என்ன பார்க்கிறீர் இயேசுவே? மனிதன் சாரமற்று போனான். நிலமாகி என்னையும் சுரண்டி சிதைத்து சாரமற்று போக செய்தான். அவனது உடல் இறுதியில் மண்ணாகி எனக்குள் அடங்கி போவதை விட அவனது ஆன்மா உனக்குள் அடங்கிட வேண்டும். அதற்குத்தானே இத்துணை பாடுகள். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, இவ்வுலகில் எல்லா உயிரினங்களையும் படைத்த தந்தை அனைத்திற்கும் மேலாக தன் சாயலில் மனிதனை படைத்தார் என அறிந்திருக்கின்றாய். நீ நலமுடன் வாழவே அவை அனைத்தையும் உனக்கு பரிசளித்தார். ஆனால் நீயோ சாதி, மதம், மொழி, இனம் என உன்னையும் சிதைத்து, உன்னை அடுத்திருப்பவரையும் சிதைத்து, எல்லா வளங்களையும் அழித்துவிட்டு உன் ஆன்மாவின் பயனை இழந்து நிற்கின்றாய். நீ மண்ணில் அடங்கி போகாமல் உன் ஆன்மா என்னுள் அடங்கி நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள, மனம் மாறி நல்வாழ்வு வாழ்ந்திட எனக்காய் மீண்டும் எழுந்து வருவாயா? அன்பு இயேசுவே, நானும் கெட்டு பிறரை கெடுத்து வருங்கால சந்ததியையும் கேடுகட்ட சமுதாயத்திலே தள்ளி விடாதபடிக்காய் ஆரோக்கியமான இயற்கை வளத்தையும் அமைதியான நேர்மையான நல்ல சமுதாயத்தையும் திருச்சபையையும் கட்டி எழுப்ப தேவையான நல்வரங்களை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். இயேசுவை நினைத்து
அழுகின்றோம், நம் நிலையை குறித்தே அழ வேண்டும். இயேசுவை நினைத்து அழுகின்றோம், நம் நிலையை குறித்தே அழ வேண்டும். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. பாடுகளின் வேதனையிலும் ஆறுதல் அளிக்கின்றார். எந்த தீங்கும் நினையாது புதுமைகளையே செய்து பிறருக்கு வாழ்வளித்த இந்த பச்சை மரத்திற்கே இந்த பாடுகள் என்றால், இச்சை கொண்ட பட்ட மரங்களே உங்கள் நிலை என்ன ஆகும்? உங்களிலிருந்து தோன்றும் உங்கள் பிள்ளைகளின் நிலை என்ன ஆகும்? இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, இன்று நீ கண்டும் காணாமல் கடந்து வரும் சிறு சிறு தவறுகள், ஒழுக்கக்கேடுகள், பொய்யான பழக்க வழக்கங்கள், வலிமை குன்றியவர்களை சாடும் மனப்பாங்கு, தலைகணம், சுயநலம், இவையாவும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளுக்கும் நீ வாழும் சமுதாயத்திற்கும் பெரும் பாடுகளாய் கேடு விளைவிக்கும் மற்றும் என்னை விட்டு உன்னை தூர செல்ல வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து, தாழ்ச்சியும் பிறர் அன்பும் பிறர் நலனும் உன்னில் குடிகொண்டு எனக்கேற்ற அன்பு பிள்ளையாய் வாழ முயல்வாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் தீமைகளை களைந்தெறியவும் மீண்டும் பாவத்தில் வீழ்ந்திடாமலும் வரும் சந்ததியருக்கு நல்ல முன்மாதிரிகையாய் வாழ்ந்து நல்லதொரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் திருச்சபையையும் நாங்கள் கட்டியெழுப்ப வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். வீழுந்தே கிடக்கும் மானிடரே, அங்கு விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டார். விழுந்தே கிடக்கும் மானிடரே, அங்கு விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை மண்ணை சந்திக்கின்றார். மண் இவ்வாறு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றது. 2 முறை நீர் கீழே விழுந்ததை விட இப்பொழுது வீழ்வது ஏனோ அன்பு இயேசுவே? மண்ணாகி என்னிலிருந்து எடுக்கப்பட்ட இம்மானிடரை நிலையாக சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டு அவர்களுக்கு நிலைவாழ்வு அளிக்கவோ என் இறைவா. இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, உனக்காக நான் வீழ்ந்தேன், வீழ்ந்தே கிடக்கவும் இல்லை. உன்னை தேற்றிட, உன்னை பலமாக்கிட, உன் நம்பிக்கையை வலுப்படுத்திட, சாவை வென்று உங்களுக்கு மறுவாழ்வு ஒன்று உண்டு என்று உணர்த்திட இதோ நான் மீண்டும் எழுந்தேன். மகனே, மகளே, உன் ஆன்மாவின் மீதான என் தாகத்தை தணிக்க உன் ஆன்மாவை தகுதியாக்கி எனக்கு காணிக்கையாக்குவாயா? ஜெபம்.
அன்பு இயேசுவே, எங்கள் ஆன்மாவின் மீது நீர் கொண்ட தாகத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் எங்கள் ஆன்மாவை தகுதியாக்க பாவத்தின் எல்லா சூழல்களையும் உம் துணை கொண்டு வென்றிட அதன் பலனாய் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான ஆசிரை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். அரந்தனை களைந்தவர் இணைகின்றார், அவர் அண்ணலின் உடைகளை களைகின்றார். அரந்தனை களைந்தவர் இணைகின்றார், அவர் அண்ணலின் உடைகளை களைகின்றார். எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா, எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. கண்ணியத்தின் அடையாளமான ஆடையை உரிக்கின்றார்கள். நிர்வாணம் என்பது மெய். கொச்சைப்படுத்தாத வரையில் அது அழகு. இருளில் புதைந்து கிடக்கும் தீய எண்ணங்கள் நிர்வாணத்தை கொச்சைப்படுத்தும். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, உங்கள் எண்ணங்களும் செயல்களும் பிறரை வாழ வைக்கக்கூடியதாகவே அமையட்டும். பிறரின் பலவீனங்களை சுட்டிக்காட்ட, பிறரின் வாழ்வை கெடுக்க, ஒருவரின் மனதை குலைக்க வேகமாய் கட்டவிழ்ந்து செயல்படும் உன் நாவும் செயலும் பிறரின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பயன்பட ஏன் கட்டவிழ்வதில்லை? பரவாயில்லை, உன் பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன். உனக்காகத்தானே இந்த பாடுகள். இனி பிறர் வாழ்வுக்கு ஒளி ஏற்றுபவனாய் ஒளி ஏற்றுபவளாய் திகழ உன்னை நீ முழுமையாய் சீர்படுத்தி வாழ்ந்திடு. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் உம்மை முழுமையாக எங்கள் மனங்களில் ஏற்று எங்கள் எண்ணங்களும் செயல்களும் உம்மை போல் எந்நாளும் பிறரின் நலனுக்காக செயல்பட உமது ஆற்றலை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். கைகளை நீட்டி தருகின்றார், தன்னை கயவர்கள் சிலுவையில் அறைந்திடவே. கைகளை நீட்டி தருகின்றார், தன்னை கயவர்கள் சிலுவையில் அறைந்திடவே. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா, எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. நல்லோர் இதயங்களில் அறையப்படுகிறார் இயேசு. இயேசு தன் ஆன்மாவை இறைவனிடத்தில் ஒப்படைக்க தயாராகிறார். மனிதர்களுக்குள் புகுந்த இருளை அகற்ற அவர் தாமாகவே தன்னந்தனியாய் போராடுகின்றார். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, நேர்மையான ஒருவர்
யாரையும் காயப்படுத்தக்கூட நினையாத ஒருவர், தனது கடமையையும் வாழ்வையும் நேர்மையாக வாழ்ந்து வழி நடக்கின்ற ஒருவர், தனது குடும்பத்திற்காக கனவுகளுக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் ஒருவரை நீங்கள் உதாசீனப்படுத்தும் போதெல்லாம், காயப்படுத்தும் போதெல்லாம், அநீதிக்கு துணை நிற்கின்ற போதெல்லாம் நீங்கள் என்னை சிலுவையில் அறைகின்றீர்கள். இதோ உன் தாய் என்று அன்னையை உங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்தேனே. நல்லோரின் எழுச்சிக்கும் தேவைக்கும் நீங்கள் அவர்களுக்கு தாயாக, உற்ற துணையாக இருக்கவும், அவர்களின் மனமாற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கவும், இனியாவது நீங்கள் உங்கள் உள்ளத்தை கிழித்து கொண்டு பாவத்தை விட்டுவிட்டு நல்வாழ்வு வாழ்ந்திட என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, எமக்காய் இரக்கவும் துணிந்தவரே, இதோ அன்று சீடர்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர சொன்னவரே, நாங்களும் எங்கள் பாவ அழுக்குகளை விட்டுவிட்டு உம்மை பின்தொடர வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். அன்னையை நமக்கு தந்த பின்னே அவர் ஆருயிர் தன்னை தருகின்றார். அன்னையை நமக்கு தந்த பின்னே அவர் ஆருயிர் தன்னை தருகின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. மரணத்தின் முட்கள் நடுவே இயேசு. முல்லை முள்ளால் எடுப்பது போல மரணத்தை மரணத்தின் மூலம்தான் வெல்ல முடியுமோ? இயேசு தன் மரணத்தின் மூலம் மரணம் என்கின்ற முல்லை உடைத்தெறிகிறார். மரணத்துக்கே மரணத்தை தருகிறார் இயேசு. இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, கலங்குகிறாயோ? அச்சோ, இறந்து விட்டாரே என்று மனம் குமுறுகிறாயோ? இறைமகன் என்பதாலோ என் மேல் பரிதாபம் கொள்கிறாயோ? இங்கு பலர் நடமாடும் பிணமாய், பிறரின் ஏளன பேச்சுகளாலும் பிறரின் தீச்செயல்களாலும் நிம்மதி இழந்து நடைபிணமாய் ஏதோ காலத்தை ஓட்ட வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னாலும் சிலர் இப்படி நடைபிணமாய் அலைந்து கொண்டிருக்க கூடும். உணர்ந்திடு. பிறரின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் கடினமான நேரங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்திடு. அவர்களுக்காய் ஜெபித்திடு. நிலையற்ற இவ்வுலக பொய் வாழ்வுக்கு பாடுபடுவதை விட நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உன் ஆன்மாவை தகுதியாக்கு. ஜெபம். அன்பு இயேசுவே, அளவற்ற உன் அன்பினால் எம் பாவத்தை நீர் சுமந்து எனக்காய் மரித்தீரே. நிலையான வாழ்வுக்கு என் ஆன்மாவை தகுதியாக்க எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன்.
தரணியின் மீட்பர் உடலினையே அன்னை தாங்குகின்றார் தன் மடியினிலே. தரணியின் மீட்பர் உடலினையே அன்னை தாங்குகின்றார் தன் மடியினிலே. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. தாயின் மடியிலே தவப்புதல்வன். அன்னையின் வயிற்றிலன்று கருவானவர் இன்று உயிரற்ற உடலாய் எல்லாவற்றையும் அரங்கேற்றிவிட்டு அமைதியாய் தாயின் மடியில் கண்ணுறங்குகின்றார். இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, தாய் தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுது, பிள்ளைகள் இறக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு ஏற்படும் வலியையும் வேதனையையும் விட, பிள்ளைகள் உயிரோடு இருந்தும் எந்த பயனும் இன்றி தினம் தினம் தனிமையிலும் வேதனையிலும் மடிந்து போகின்ற பெற்றோர்களின் வேதனை சாவை விட கொடிது. தியாகத்தின் சிகரமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்காக மட்டுமே உழைத்து வாழ்ந்து ஓய்ந்து ஓடாகின்ற உன் பெற்றோரை புரிந்து கொள்ளாத எவனும் என் பாடுகளையும் இறை மறைபொருளையும் புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. என் பெற்றோர்கள் இல்லையேல் தந்தையின் திருவுளம் எப்படி நிறைவேறி இருக்குமோ? ஜெபம். அன்பு இயேசுவே, உமது அன்பின் வெளிப்பாடாய் அன்னை மரியாளை அகிலத்திற்கும் தாயாக கொடுத்தீரே. இதோ நாங்கள் எங்கள் பெற்றோர்களை மதித்தும் எங்களின் உடன் இருப்பவர்களுக்கு எங்கள் வாழ்வால் இறை ஆட்சிய விழுமியங்களை எடுத்துரைக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். கல்லறையில் அவர் அடங்குகிறார், தன் கடமைகள் முடித்தே உறங்குகிறார். கல்லறையில் அவர் அடங்குகிறார், தன் கடமைகள் முடித்தே உறங்குகிறார். எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பா என் இயேசுவே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. கல்லறை அவருக்கு ஓர் ஓய்வறையானது. இந்த வாழ்வும் இவ்வையமும் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத நிலை வாழ்வையும் முடிவில்லா பேரின்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே தன்னையே கையளித்து இங்கு அமைதியாய் ஓய்வெடுக்கின்றார் இயேசு. இயேசுவின் குரல். என் அன்பு மகனே, மகளே, கலங்கிடாதே, நான் உன்னோடு என்றும் இருப்பேன் என்பதை ஆழமாய் விசுவசித்து உனக்காகவே இந்த பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்டேன் என்பதை உணர்ந்து உங்கள் ஆன்மாவிற்கு தகுதியான வாழ்வை நீங்கள் அமைத்து கொண்டு தந்தையின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து என்னோடு நிலையான பேரின்ப வாழ்வில் குடிகொள்ள உன்னை தகுதியாக்கு. மனம் மாறு. ஜெபம்.
அன்பு இயேசுவே, உம் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்த நாங்கள் உம் தியாகத்தின் மேன்மையை உணர்ந்து படைத்தவரின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ வரம் தாரும். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.